அனைவருக்கும் வணக்கம். நேர டாபிக் போயிடலாம். இப்போ ரோண்டோ பைரன் எழுதிய தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட் புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு 6 பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஏற்கனவே அவருடைய 2 புக்கை நம்ம பார்த்துட்டோம். ஒன்று சீக்ரெட்டு, இன்னொன்று மேஜிக். இது 2 புத்தகத்தினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது 3வது புத்தகம். இது 2006 இந்த சீக்ரெட் புத்தகம் சினிமாவாக எடுக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆனது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர் தான் இந்த ரோண்டோ பைரன். நிறைய பேர் இவர் புத்தகத்தை படித்து இன்ஸ்பிரேஷன் அண்டு மோட்டிவேஷன் ஆகி வெற்றிகரமான மனிதர்களாக வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன், ஆண்ட்ரூ கார்னகி, இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு வெற்றிகரமான மனிதராக ஆகலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு பெரியவர் சொல்லுவாங்க. எனது பழைய வீடியோவிலேயே பல முறை நான் கூறியிருக்கிறேன். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களே அது மாதிரி தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அதே சமயத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ அந்த எண்ணங்கள் தான் பிரதிபலித்து நீங்கள் அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழுவீங்க. அதனால தான் எண்ணங்களே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தான் இந்த ஆசிரியரும் கூறுகிறார். அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உங்களுடைய எண்ணங்களை நன்றாக மேம்படுத்தி பெரிய எண்ணங்களாக வைங்க, பெரிய இலக்குகளாக வைங்க அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. எல்லாருமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பெரிய இலக்காக வைங்க, அதை கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க, உங்கள் எண்ணங்கள் மூலம் அடைஞ்சிடுவீங்க தான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு பெரிய இலக்காக வைங்க, அதை எண்ணுங்க, கண்டிப்பாக உள் மனசில் அதை பதிவு வைங்க, கண்டிப்பாக அது நடக்கும். குறைவான இலக்குகளை தயவு செஞ்சு வைக்காதீங்க. குறைவான இலக்குகளை வச்சிங்கன்னா நீங்கள் குறைவான இலக்குகளே பெற முடியும். உதாரணமாக நீங்கள் நான் இருக்கிறதே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் வளர முடியாது. அதனால் நீங்கள் பெரிய இலக்காக வைங்க, அந்த பெரிய இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஈர்க்க நன்றி உணர்வாக இருங்க. உங்கள் நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். நான் ஒரு வீடியோ, பழைய வீடியோ பாருங்கள். எப்படி ஒரு 28 நாட்களுக்கு யார் யாருக்கு நன்றி கூறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வீடியோவில் மாயஜாலம் அப்படிங்கிற புக் மூலமாக இருக்கிற 28 நாள் பயிற்சியை கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது அதை பாருங்கள், அது பரிசீலனை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை ஈர்க்க நன்றி உணர்வு தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அசையும் பொருள், அசையா பொருள், அப்புறம் எல்லா உயிரினங்கள் அனைத்திற்குமே நன்றி கூறுங்க. தினமும் நன்றி கூறிக்கொண்டே இருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அதனால் கடவுளுக்கும் நன்றி சொல்லுங்கள், தூணுக்கும் நன்றி சொல்லுங்கள், துரும்புக்கும் நன்றி சொல்லுங்கள். அசையும் பொருள், அசையா பொருள், எல்லா உயிரினங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி சொல்கிறது உங்கள் பழக்கமாகவே மாறிவிடும். பட்ச நன்மையை உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு வழங்கும். அதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகவும் ஆக முடியும். அதே சமயத்தில் நீங்கள் விரும்புவதையும் பெற முடியும். எனவே நன்றி உணர்வுங்கிறது மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம்னே சொல்லலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தம். பாயிண்ட் நம்பர் 3, உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பயத்தை விட்டுவிட்டு மனதில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் டாப்பிக்கு. அதாவது இயேசுநாதரே சொல்கிறாரு, ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறுகணத்தை காட்டுன்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி போக வேணாம், ஓரளவுக்குனாச்சும் நீங்கள் இருங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு நல்லவனாகவே இருங்க, நீங்கள் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நீங்கள் அந்த பிரச்சனைக்குரிய நபரிடம் நீங்கள் அன்பு செலுத்துங்க. அப்போ அவங்க உடனே மாறி உங்களுக்கு அவங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க.
அந்த பிரச்சனைக்குரிய நபர்களை வெளியில் சொல்லும் பொழுது நல்ல விதமாக சொல்லுங்கள். நல்ல விதமாக சொல்லும் போது அது அவர் காதுக்கு போய் சேரும். உடனே உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை அவர் குறைத்து கொண்டு உங்களுக்கு நல்லதே செய்வார். அதனால் நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் அதை எதிர்கொள்ள தயாராங்க. அதை அன்பு மூலமாக தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கருத்து. எனவே அனைவரிடம் அன்பு செலுத்துங்க. உங்களுக்கு தீமை செய்வர்களுக்கும் நீங்கள் அன்பையே செலுத்துங்க. அது கண்டிப்பாக ரிட்டனாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம். பாயிண்ட் நம்பர் 4, பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி. உங்கள் எண்ணம், நம்பிக்கை அண்டு எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதா டைட்டிலு. எனவே எல்லாவற்றையும் நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க. நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் ஸ்லோகங்களை நீங்கள் அடிக்கடி சொல்ல அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு தூர போய்விடும். அதனால் நீங்கள் உங்களுடைய மனசு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஸ்லோகங்களாக நிறைஞ்சிருக்கும் போது அங்கே எப்படி நெகட்டிவ் எண்ணங்கள் உள்ளார போகும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள். உங்கள் பாசிட்டிவ் தாட்ஸு, பாசிட்டிவ் ஸ்லோகத்தை வச்சு நீங்கள் சொல்ல உள் மனசில் அது பதிஞ்சிடும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும். அதனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை விதையுங்க உள் மனசில், அது பாசிட்டிவாக மாறும். பாயிண்ட் நம்பர் 5, உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரிடம் நிபந்தனையற்ற அன்பை செலுத்துங்கள். அதாவது உங்களை சுற்றி இருக்கீங்க, அக்கம் பக்கம், உங்கள் வாழ்க்கை துணை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கூடமே நீங்கள் வந்து நிபந்தனையற்ற அன்பை செலுத்துங்க. அதாவது எதையும் எதிர்நோக்கி, ஏதோ ஒரு பலனை எதிர்நோக்கி நீங்கள் அவங்ககிட்ட அன்பு செலுத்தாதீங்க. கண்டிப்பாக பிரதிபலன் பார்க்காம நீங்கள் அன்பு செலுத்தும் போது, அனைவரிடம் நீங்கள் அன்பு செலுத்தும் போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு மறுபடியும் ரிட்டனாக வந்து சேரும். அந்த நீங்கள் உதவி செஞ்சவங்க நீங்கள் அன்பு செலுத்தினவங்கிட்ட உதவி வரலைனாலும் முன்பின் தெரியாதவர்கள் மூலமாக கூட நம்மளுக்கு அந்த உதவிகள் வந்து சேரும். அந்த மாதிரி உதவிகள்லாம் எனக்கு நிறையா வந்திருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி உதவிகள் வந்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரிடம் நிபந்தனையற்ற அன்பை செலுத்துங்க. அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமான மனிதராக உங்களை ஆக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் உங்களுக்கு வேணாம். பாயிண்ட் நம்பர் 6, உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படம். நீங்கள் தான் அதன் இயக்குனர், நீங்கள் தான் அதன் கதாநாயகன் அப்படின்ட்டு டைட்டில். நீங்கள் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் தான் இயக்குகிறீர்கள், நீங்கள் தான் அதில் கதாநாயகன். எல்லாமே உங்கள் வாழ்க்கையே எல்லாமே ஒரு திரைப்படம் மாதிரி தான். அதனால் நீங்கள் என்ன இயக்குகிறீர்களோ அது மாதிரி தான் நீங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் ஒரு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை வந்து பாசிட்டிவாக இயக்குங்க, நெகட்டிவாக இயக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து. அதாவது திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யில் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அது உடனே நம்மளுக்கு, அது தீங்காக இருந்தாலும் உடனே வந்து சேரும், நல்லதாக இருந்தாலும் நம்மளுக்கு உடனே வந்து சேரும் அப்படிங்கிறதா திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டது நினைத்தால் கெட்டது தான் நடக்கும். மிக முக்கியமாக ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு செலுத்துங்க. அனைவரோடும் ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்குன்னு நினைங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த மாதம் முழுதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், அந்த வருஷம் முழுதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, அதே சமயத்தில் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இந்த முக்கியமான 6 பாயிண்ட்ஸையும் கடைபிடிங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.